நெருக்கடிகளிலிருந்து வெளிவருவது எப்படி? இது ஒரு அருமையான கேள்வி. மனதளவிலும் உணர்வுபூர்வமாகவும் ஒரு எதிர்பாராத நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து முன்பு இருக்கும் நிலைமைக்கு இயல்பாக திரும்புதல், யாரும் சொல்லியோ அடித்தோ அப்படி போயோ இப்படி இயல்பாக திரும்புதல் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அந்த ஆளுமையை வளர்த்து கொள்ள முடியும் நீங்கள் முயற்சி செய்தால். அந்த வளர்ச்சி உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் வளர்ச்சியை கொடுக்கும். வசதி குறைவுகளையும் வெற்றி உறுதியாக தெரியாத பொழுதும் அந்த நிலையிலும் எதிர்த்தெழுந்து, அதாவது நீங்கள் என்று எதிர்த்தெழுந்து நேர்கொள்வதால் சவால்களை எளிதில் சந்திக்க முடியும். ரெசிலியன்ஸ். எஸ். சக்தி கவனத்தை ஈர்க்கும் போது உங்களின் எதிர்மறை எண்ணங்களையும் கருத்துருவையும் கட்டுக்குள் கொண்டு வந்து உங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்க நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். தினந்தோறும் செய்யும் செயல்களில் முறைகளையும் ஒருங்கிணைப்பையும் சேர்த்து செயல்களில் முறைகளையும் ஒருங்கிணைப்பையும் அருமையாக சேர்த்து சிறிய செயல்களில் மாற்றம் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். எடுத்த எடுப்பில் நான் இந்த நிறுவனத்தின் கதவுகளை இப்படி திறந்து வைத்துவிட்டு அந்த வழியில் சென்று, அதெல்லாம் தேவையில்லை. சிறு சிறு காரணிகளாக தேர்ந்தெடுங்கள். அதில் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள். அது அவர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளட்டும். இதில் என்ன காசா பணமா? இல்லை என்றால் உங்களுடைய கருத்து வேறொரு இடத்தில் இன்னொரு நாளில் பயன்பட போகிறது. ஆனால் மெய்ப்பாடுகளை முழுமையாக உணருங்கள். எமோஷன்ஸ். ஆமாம், இது தேவை, இது தேவையில்லை என்ற உணர்வுகளை நீங்கள் உணர்ந்தால் அது உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கும். ஆனால் அவைகளை கட்டுப்பாடில்லாமல் கட்டவிழ்த்து விட்டால் என்ன நடக்கும்? நடக்க வேண்டியதும் நடக்காமல் போய்விடும். ஆகவே மனதின் குரலை உற்று நோக்குங்கள். மனதுக்கு குரலா? என் குரலே எனக்கு சரியாக கேட்க மாட்டேன் என்கிறது, அதோ அங்கு இருக்கக்கூடிய நண்பர் கூட சொல்லுகிறார் என்றெல்லாம் பேசலாம். ஆனால் உங்களுடைய மனதின் குரல் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். அது என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் கேட்பதுதான் உங்களை தலையாய தலைமைக்கு உச்சிக்கு கொண்டு செல்லும் என்பது நிச்சயம். எனக்கே சரியாக பேச தெரிய, அதெல்லாம் வேறு. மனம் சொல்வதை கேளுங்கள். ஓய்வும் மீள்சக்தியும் உங்களுடைய சக்தியை மீட்டுத் தரும். ஆற்றெழுந்து எழுந்து வருவது என்பது எளிதானது அல்ல. அது தேவைகளுக்கான கேள்விகளை கேட்க வேண்டும். ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எப்போது முன்னோக்கி